போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் 2 திட்டங்கள் அப்படிங்கிற தலைப்புல கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா 2 திட்டங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் மனோர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 திட்டங்கள் பார்த்தோம். அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய 2 திட்டங்கள் முதல்வர் மருந்தகம் மற்றும் கலைஞர் கைவினை திட்டம். இந்த 2 திட்டங்கள் பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்கக்கூடிய திட்டம் முதல்வர் மருந்தகம். இந்த திட்டத்தை எப்ப தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 24, 2025 தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரு 1000 மெடிக்கல் ஷாப்ஸ் ஓபன் பண்ணணும். 500 மெடிக்கல் ஷாப்ஸ் பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர் மூலமாகவும் 500 மெடிக்கல் ஷாப் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் தொடங்க திட்டமிட்டிருப்பாங்க. ஓகே, இந்த திட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் மற்றும் ஜெனரிக் மெடிசன்ஸ் ஒரு 186 மெடிசன்ஸை குறைந்த விலையில மக்களுக்கு வழங்கணும். அதாவது 75% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியத்துவம். இந்த திட்டத்துல கொண்டு வருவதற்கான தகுதி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபார்ம், பிஃபார்ம் படித்த தொழில் முனைவோர் இந்த மெடிக்கல் ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அரசு சார்பா பாத்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய துறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக கூட்டுறவுத்துறை செயல்படுத்துறாங்க. இந்த முதல்வர் மருந்தகம் மாதிரியே ஒன்றிய அரசு ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க. பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி யோஜனா, ஔஷாதி மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பை ஒன்றிய அரசு செயல்படுத்துறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் கலைஞர் கைவினை திட்டம். இதுல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொன்மொழிய குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது பாரதியாரோட பாடல் வரி, புவிமேல் 1000 தொழில் செய்திடுவீரே அப்படிங்கிற வரிகள் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த திட்டத்தை எப்ப தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2025 குன்றத்தூர்ல தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் ஒரு 25 வகையான தொழில்களில் ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளர்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 25 கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு 30 லட்சம் வரைக்கும் அரசு கடன் தராங்க. அதே மாதிரி 50,000 வரைக்கும் மானியம் தராங்க. வட்டியில பொறுத்தளவுக்கு 5% மானியமும் தராங்க. இது போக அந்த தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் தமிழக அரசு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 வயது நிரம்பிய அனைத்து நபர்களுமே இதற்கு தகுதியான நபர்கள் தான். சாதி தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய துறை எது பாத்தீங்கன்னா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயல்படுத்துறாங்க. இந்த கலைஞர் கைவினை திட்டம் மாதிரியே நம்மளுடைய ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டம் விஸ்வகர்மா திட்டம். அந்த திட்டத்துக்கான தகுதியில என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயது நிரம்பிய தொழில் முனைவோர்கள் அந்த திட்டத்துல ஈடுபடலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு முக்கியமான 2 திட்டங்கள் பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த வகுப்புகள் அடுத்த திட்டங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.